இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கட்சி தலைவர் பதவி யாருக்கு என்பது உள்ளிட்ட பல்வேறு உட்கட்சி பூசல்கள் தந்தை மகன் இருவருக்கும் நிலவி வந்த நிலையில் பாமகவில் தொடர்ந்து குழப்பமான சூழலை நீடித்தது. நாளுக்கு நாள் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கடுமையான விமர்சனங்களை அன்புமணி ராமதாஸ் மீது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்வைத்திருந்தார். அவர் கட்சித் தலைவர் பதவிக்கு உரியவர் அல்ல, அவருக்கு தலைமை பொறுப்பு அறவே கிடையாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கடுமையான விமர்சனங்களை ராமதாஸ் முன்வைத்த நிலையில் தற்போது இருவரின் சந்திப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இது என்னென்ன மாதிரியான எதிர்வினைகளை கொடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழும்பியிருக்கிறது. தற்போது நமது இணைப்பில் இதுகுறித்து பேசுவதற்காக பாமக முன்னாள் எம்எல்ஏ திருமிகு சக்தி கமலாம்பாள் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேடம் வணக்கம். இப்ப இருவரின் சந்திப்பு அப்படிங்கிறது பாமக நிர்வாகிகள் மத்தியில ஒரு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு? கட்சியில திரும்பவும் இணக்கமான சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தென்படுமா? இதோட முடிவுல என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் சமாதானமாகி இந்த மக்களுக்கு மன நிம்மதியை அளிக்கணும். ஏன்னா இரண்டு பேருமே இப்படி இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுனால எங்களை போன்றவர்களை நடுவில் இருக்கிற மக்கள் எல்லாம் மிகவும் விரக்தி அடைந்து என்ன செய்வது என்று புரியாமல் திக்கு தெரியாமல் அவங்க அல்லாடி கொண்டு இருக்கிறார்கள். அதனால அவங்களெல்லாம் இந்த கட்சியிலே நீடித்து இருப்பதற்கு எல்லாரும் விரக்தி அடைஞ்சு வெளியில போயிடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதை இப்போ எல்லாரும் அந்த புள்ள பிடிக்கிற மாதிரி இந்த நேரத்துல புள்ள பிடிக்க வராங்க. எல்லா கட்சியும் புள்ள பிடிக்கிற மாதிரி எங்க பாட்டாளி மக்கள் கட்சியை புள்ள பிடிக்கிறதுக்கு வராங்க. எல்லாம் இதுல சேர்ந்துருங்க, அவங்கதான் சண்டை போட்டு இருக்காங்களே. அதனால இத மாதிரி என்னைய கூட கேட்டாங்க, ஏமா இந்த மாதிரி இருக்கிறீங்க, நீங்க கூட வந்துருங்களே எங்க கட்சிக்குன்னு. ஒரு சிலர் சாதாரண ஆளு கேட்டான், மேல இருந்து வரல, இப்படி செய்யலாமே அப்படின்னுட்டு. எங்களா மனசு கஷ்டமா இருக்குது. கேக்குதுங்களா மேடம்? நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சரி மேடம். ஏன்னா நான் பேசுறது கேக்குதான்னு கேட்டேன். அதனால இத ஒண்ணு சேரணும், கட்டாயம் ஒண்ணு சேருவாங்க. எங்களுக்கு சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் நிச்சயமா ஒன்று சேர்ந்தா தான் இந்த கட்சியை நாங்க உயர்த்து கொண்டு போக முடியும். எல்லா நிலையிலும் நாங்க உயர்த்து போக முடியும். எங்க ஐயா நிச்சயமா ஒரு மனசுல இருக்கு. அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஈகோ மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறதாலதான் இந்த நிலையெல்லாம் ஏற்படுது. அதனால எங்க சின்ன ஐயாவும் பெரிய ஐயா மனசு மாறி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும். என்னை போன்ற ஆளுகளை நிம்மதி இல்லாம இருக்கும், தூக்கம் இல்லாம இருக்கும். இந்த கட்சி ஐயா 95 கிராமத்துக்கு போயிருக்குன்னு சொல்றாரு. நானும் ஒரு 2 லட்சம் கிராமத்துக்கு மேல கிராம கிளையா ஊரா திண்ணையா போய் பேசியிருக்கேன். மாச கணக்குல நான் மாச கணக்குல ஒவ்வொரு எடுத்தேன்னா ஒரு வருஷத்துல 2-3 வாட்டி மாச கணக்கா நான் எல்லா மாவட்டத்துக்கும் ஏறக்குறைய 20 மாவட்டத்துக்கும் போயிருக்கேன். தென் மாவட்டத்துக்கும் கொஞ்ச நாள் போயிருக்குங்க. அதனால எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க தான். இப்ப இவங்களால எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க அத்தனை பேரும் மன நிம்மதி இல்லாம ரொம்ப வேற இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். நிச்சயமா எங்க பெரிய ஐயா மனசு மாறணும், அதே போல எங்க சின்ன ஐயா மனசு மாறி ரெண்டு பேரும் ஒண்ணு. தான் பிள்ளைய எப்படி விட்டு கொடுப்பாரு? தான் புள்ள உயரணும்னு அவருக்கு இருக்காத எண்ணம். நிச்சயமா எங்க ஐயா மனசு மாறுவாரு. எங்க சின்ன ஐயா போய் சந்திக்கணும். எங்க பெரிய ஐயாவை எங்க சின்ன ஐயா சந்திச்சா நல்லா இருக்கும். அதே போல எங்க பெரிய ஐயாவும் பிள்ளையோட ஒரு போனாத வச்சு வாப்பா அப்படி என்று அவரும் மனசு மனம் மாறி அவர் ஏன்னா இடையில எத்தனையோ சூழ்ச்சிகள் நடந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து எங்க சின்ன ஐயா பெரிய ஐயாவும் சேர்ந்தா நலமா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் ஒரு உயர்ந்த நிலைக்கு எல்லாரும் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். வணக்கம். உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னீங்க. இணைப்பில் பேசியதற்கு நன்றி மேம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.